தமிழில் வார்த்தை சொல்கிறதுனா இப்போ கோழிக்கு இறை போடும்போது கோழி மொழியில் தான் பேசிங்க பக் 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 பக்னு நம்ம ஆள் அது மாதிரி நம்ம மொழியில் பேசுறதெல்லாம் நம்ம ஆள் நமக்கான ஆள்னு நம்ம நினைக்கிறது தவறு. இப்போ நான் யாரோட கூட்டணி வைக்கிறேனோ அந்த கூட்டணி கட்சி தோற்று போகும்னு சொல்ல முடியுமா? ஒரு தலைவர் ஜெயிக்கும் தான் சொல்லணும். ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆனால் எந்த இதுவுமே மாறல. அப்படியே இருக்கு. இங்கேயும் ஊழல் இருக்கு, இங்கேயும் ஊழல் இருக்கு, கமிஷன் இங்கேயும் கமிஷன். இது ஜனநாயகம் இல்லை, கேடு கெட்ட பணநாயகம். அதுதான் அதை மாற்றணுங்கிறேன். பண்டிகை நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்ல வாழ்த்து சொல்றாரு. ஆனா தமிழர்களுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கிற தொடர்ச்சியா விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. இது வார்த்தை தமிழ்ல வார்த்தை சொல்றதுனா இப்ப நம்ம முதல்வர் கூட அந்த மாநிலங்களில் போனால் ஹிந்தியில் ஒரு வணக்கம் சொல்றது, தெலுங்கு ஆந்திராவுக்கு போனால் தெலுங்குல சொல்றது, அந்த மக்களின் மொழியில ஒரு வணக்கம் நன்றிலாம் சொல்லி கத்துக்கிறதா. இந்திரா காந்தி எல்லாரும் பேசுறதானே தம்பி, எல்லாரும் பேசுறதா. மேயர் இந்திரா காந்தி வரும்போதோ, ஐயா ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி வரும்போதெல்லாம் இதை பேசுறதான். அதனாலே நமக்கு நல்லது நடந்துரும் இருக்குமா? கோழிக்கு இறை போடும்போது கோழி மொழியில தான் பேசிங்க பக் 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 பக்னு நம்ம ஆள் அது இறதிங்க வரும். அடுத்த அரை மணி நேரத்தில் குழம்பு சட்டியில் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அது மாதிரி நம்ம மொழியில பேசுறதெல்லாம் நம்ம ஆளு நமக்கான ஆளுன்னு நம்ம நினைக்கிறது தவறு. அது ஐயாவுடைய நம்பிக்கை, அவருடைய முடிவு. அதில் என்ன சொல்றது? அது இப்போ நான் யாரோட கூட்டணி வைக்கிறேனோ அந்த கூட்டணி கட்சி தோற்று போகும்னு சொல்ல முடியுமா? ஒரு தலைவர் ஜெயிக்கும் தான் சொல்லணும். அப்போ தான் அவரை நம்பி நிற்கிற தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க. ஒரு தலைவன் அப்படி தானே சொல்லணும். அதான் அவருடைய கருத்தை. அதை நம்ம நான் இதை போய் பேசிட்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கை இந்த சட்டமன்ற தேர்தலில் மிக அதிகமாக பேசப்பட்டு வருது. யார் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்றது? இல்ல, ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்றது யாரு? காங்கிரஸ் கேக்குறாங்க. திமுக அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. அதிகமா பேசப்படுது. எப்படி அது தெரியல. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னா உங்க கொடுக்கறதும் கொடுக்காதும் அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைமைகள் எடுக்க வேண்டிய முடிவு. அதில் நம்ம போய் கருத்து சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு டெல்லியில மீட்டிங் போகுது சார். அதான் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க சார்? ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு ஆட்சி முறையில் மாற்றம் வேண்டும் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றதுன்னு இல்லை, உங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா இங்க ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆனா எந்த இதுவுமே மாறல. அப்படியே இருக்கு. இங்கேயும் ஊழல் இருக்கு, இங்கேயும் ஊழல் இருக்கு, கமிஷன் இங்கேயும் கமிஷன், இங்கேயும் சாராய கடை இருக்கு, இங்கேயும் சாராய கடை, இங்கேயும் மின் தட்டுப்பாடு, இங்கேயும் தட்டுப்பாடு, சரியில்லாத சாலை, இங்கே உங்களுக்கு புரியுது, சரியான போக்குவரத்து இல்லை, இங்கேயும் கல்வி தரம் உயர்த்தப்படலை, மருத்துவ தரம் உயர்த்தப்படலை. யாருக்கு விட முடியலன்னா தனியார் மருத்துவமனைக்கு போவாங்க. யார் பிள்ளைகளையும் தனியார் பள்ளியில் தான் படிக்கும். ஏன்னா தரம் உயர்த்தப்படலை. அப்ப இதுல எந்த மாறுதலும் வரல. ஆட்சி முறையில மாறணும் தம்பி. இப்ப நீங்க ஊழல் செஞ்சிட்டீங்க, லஞ்சம் பெற்றுட்டீங்கன்னா பணியிட மாற்றம், பணியிட நீக்கம் இல்ல, பணி நீக்கம். அப்பதான் அது கட்டுக்குள்ள வரும், அப்பதான் சரியா வரும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், கல்வி மருத்துவம் இதையெல்லாம் தரமா கொடுத்துட்டேன் என் நாட்டு குடிகளுக்குன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாயிருது. நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி, உங்க பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சிடறேன், அது நாட்டின் செல்வம் இல்ல, வீட்டின் செல்வம் இல்ல, நாட்டின் செல்வம்னு படிக்க வச்சிடறேன். உங்கள் தாய்க்கு முடியல, அவள் வீட்டின் தாய் இல்ல, நாட்டின் தாய், தேசத்தின் தாய்னு நான் மருத்துவம் பார்த்துறேன். ₹1 1 கோடி வேற நான் வைத்தியம் பார்க்குறேன். அப்ப அந்த செலவு தரமான மருத்துவத்தை கொடுத்துறேன். அப்போ உங்களுக்கு செலவு மிச்சம். அப்ப நீ 26 சம்பளம் வாங்கினீங்கன்னா மேல உங்களுக்கு வருவாய்க்கு அதிகமா கைவிட்டு பெற வேண்டிய தேவையில்லாம போயிருது. அதுக்கு மேல பெற்றால் உனக்கு கடும் தண்டனை தான் அது கொடுக்கணும். அப்படி ஒரு நிர்வாகம் இல்லை இங்க. அப்ப ஆட்சியின் முறை மாறணும். இப்ப பணி நியமனமா பணம் கொடுக்கணும், பணியிட மாற்றமா பணம் கொடுக்கணும், பணி உயர்வா பணம் கொடுக்கணும். அப்படின்னா எப்படி சொல்லுது? இது ஜனநாயகம் இல்லை, கேடு கெட்ட பணநாயகம். அதுதான் அதை மாற்றணுங்கிறேன்.